ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான ஒரு காரக்குழம்பு தான் அங்கே பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு சைடிஷே வேணாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட நிறையா சாப்பிடுவாங்க. அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இதே மாதிரி 2ஆக கட் பண்ணிக்குவோம். முழுசாக போட்டால் நம்மளுக்கு அந்த உப்பு புளி இதெல்லாம் சாராது. அதனால் நம்ம 2ஆக நறுக்கி கட் பண்ணிக்குவோம். ஒரு 3-4 தக்காளி பழம், நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, எல்லாத்தையும் இதே மாதிரி நறுக்கி உரித்து எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கத்திரிக்காய் சைஸ் அளவு புளி இந்த அளவு வேணும் இந்த குழம்புக்கு. இதை வந்து ஊற போட்டுருவோம் புளி கரைசல் எடுக்க. இப்போ வந்து ஒரு 5-6 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்குவோம். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இது போட்டு நல்லா நம்மளுக்கு பொரியட்டும், பொன்னிறமாக வரணும், எதுவுமே கருகக்கூடாது. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், எல்லா வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். எல்லா வெங்காயமும் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரணும். நம்ம வந்து பல்லாரியில் செஞ்சோம்னா இந்த குழம்பு வந்து இனிச்சிக்கிட்டு நல்லா இருக்காது. அதனால தான் இது சின்ன வெங்காயத்தில் செய்யணும். ஒரு 4-5 பச்சை மிளகாய், காரம் கூட வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பல், அதையும் போட்டுக்கோங்க. இது இந்த அளவு இருந்துச்சுன்னா இந்த குழம்பு இங்கே ஒரு 5-6 பேர் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும். இப்போ நல்ல ஒரு 1/2 வேக்காடு நம்மளுக்கு அந்த வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ அந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வரட்டும், நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த குழம்பே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ போட்டோம் கொஞ்சோன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி. உங்களுக்கு கூட வேணுன்னா கூட வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி, அதையும் போட்டாச்சு. இதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வெங்காயம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த குழம்ப வந்து நம்ம அந்த வெங்காயம் வெந்திருக்கிறதுல நம்ம ஊற்றிக்குவோம். இந்த அளவு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேண்டாம், நம்ம ஊற்றிக்கலாம், நம்ம விருப்பம்தான் அது. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும் நமக்கு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு கொதிக்கும் போதே அவ்வளோ ஒரு வாடையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்மளுக்கு வந்து தொட்டுக்கரையே நம்மளுக்கு வந்து தேவை இல்லாமல் இந்த குழம்பை ஊற்றிட்டு நம்ம நிறையா சாப்பாடே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த காரக்குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.